ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரீ மார்க்கெட் செக்ஷனில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு 5 ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே டெக்னிக்கல் சார்ட்டில் அது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்லிட்டு இன்னும் என்ன ஸ்டாக் சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜரான 5 ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. இட்ஸ் பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 199 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்ஸ் இது பிரேக் டவுன் நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். நிறைய ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஆர்எல்ஸ் இது ஒரு மறுபடியும் இந்த கன்சால்டேஷனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஹேவிங் என்ட்ரி. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரி இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாராளமாக என்ட்ரிக்கு போகலாம். நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஎஸ்சிஎல் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஎஸ்சிஎல் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் பேஸ் பண்ணி இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைன், மேஜரான ரிஜெக்ஷன் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்னுக்குள்ளேயே இன்னொரு பேட்டர்ன் பேஸ் பண்ணியிருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரேக் அவுட் நடக்கும் போதும் நியர்லி ஒரு 10% வரைக்கும் கூட மூவ் ஆகிருக்கு. ஒன்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இது பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட் நடந்து இப்போ 9% போயிருக்கு. மறுபடியும் இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி பிரேக் அவுட் நடக்கலை. இன்னும் இப்போதைக்கு ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவ்க்கு சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் இந்த சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டுருக்கலாம். மறுபடியும் ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா கூட கீழே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பேட்டர்ன். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் ஃபெர்டிலைசர் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாம்பல் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து மேஜரான ரிஜெக்ஷன் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். ரைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சேனல் பேட்டர்ன் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இஸ் பர்ஃபெக்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சேனல் பேட்டர்ன் பேஸ் பண்ணி இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சம் ஃபேக் பிரேக் அவுட்ஸ்லாம் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய டைம் ஃபேக் பிரேக் அவுட்லாம் நிறைய டைம் நடக்கும். நீங்கள் ஒரு டைம் என்ட்ரி எடுக்கும் போதும் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற கிட்ட இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இது இப்போதைக்கு ஒரு நியர்லி எவ்வளோ டேஸ் கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 244 டேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய மூவ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் நடக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே கூட வந்து கீழே டச் ஆகிட்டு மறுபடியும் கம் பேக் கொடுக்கலாம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயில்ன்ற ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் உங்களுக்கு கேஎஸ்சிஎல்ல சேனல்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்குள்ளேயே இன்னொரு பேட்டர்ன் பேஸ் பண்ணி இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்குள்ளேயே இன்னொரு பேட்டர்ன் பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பேஸ் பண்ணியிருக்கு. நியர்லி ஜஸ்ட் ஒரு சின்ன பேட்டர்ன், ஜஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ட்ரிக்கு போகலாம். நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. நெக்ஸ்ட் சில்வர் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆல்ரெடி இது பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மார்க்கெட் ட்ரஸ்ட் ட்ரேடிங் இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. 30 minutes டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு ஒரு 30 minutes டைம் ஃப்ரேமில். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்னா இது ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுக்குள்ளேயே இருக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சுன்னா கீழே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. மேஜராக இந்த 5 ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ஷன் ஆகிருக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என்ட்ரி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் இந்த 5 ஸ்டாக்ஸில் இதெல்லாம் ட்ரேட் பண்ணிங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் செக்ஷனில் இது மாதிரி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்தமாக ப்ரைஸ் ஆக்ஷன் சம்மந்தமாக எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தென் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தென் லேர்னிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் மார்க்கெட் க்ரெஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். இன்ஸ்டாகிராமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.